சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல் நம் ஆன்மீக கடமை. சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பது ஒரு நாட்டுக் குடிமகன் என்ற நிலையிலும் ஒரு கிறித்துவன் என்ற நிலையிலும் மிக முக்கியமான கடமையாகும். புனித பிரான்சிஸ் அசிசி இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது ஒரு சமூக குற்றம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் லௌதாடோ சி என்ற தனது சுற்றுமடலில் வலியுறுத்துகிறார். அப்படியென்றால் நாம் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இங்கே காண்போம். குப்பை தொட்டிகளில் அன்றி பொது இடங்களில் குப்பைகளை போடாமல் இருப்பது. நெகிழி பொருட்களை பிளாஸ்டிக் பயன்படுத்திய பிறகு அவற்றை தனியே பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் அல்லது அதற்கென்று குறிக்கப்பட்ட குப்பை தொட்டியில் சேர்ப்பது. பேப்பரை வீணாக்காமல் இருப்பது. உங்களிடம் உள்ள குறிப்பேடுகளில் நோட்டு புத்தகம், பயன்படுத்தாத தாள்களைக் கொண்டு ஒரு புதிய குறிப்பேட்டை தயாரித்து பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில், பென்சில் பாக்ஸ் போன்றவற்றை தவிர்த்து அதற்கு மாற்றாக உலோகத்தால் ஆனவற்றை பயன்படுத்தலாம். பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களைக் கொண்டு கைவினைப் பொருட்களை செய்வது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை முறையாக வீணாக்காமல் பயன்படுத்துவது. பொருட்கள் வாங்க கடைக்குச் செல்லும் போது துணிப்பையோ அல்லது தேவைப்படும் பாத்திரங்களோ எடுத்துச் செல்வது. இதனால் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியும். வீட்டில் தோட்டம் அமைப்பது. சிறு தொட்டிகளில் பூச்செடிகளை வளர்க்கத் தொடங்கி அதை படிப்படியாக ஒரு தோட்டமாக மாற்றிக்கொள்ளலாம். இவ்வாறு தோட்டம் அமைப்பது பற்றி கேட்டு அறிந்து கொள்வது, படிப்பது அதை மேன்மேலும் திறம்பட செய்வதற்கு பேருதவியாக இருக்கும். இது ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருப்பதுடன் பயன் தரும், உற்சாகமூட்டும் நல்ல பழக்கமாகவும் இருக்கும். பொது இடங்களில் சுகாதாரத்தை பாதுகாப்பது. எடுத்துக்காட்டாக திறந்தவெளி இடங்களை பயன்படுத்தாமல் கழிவறைகளை பயன்படுத்துவது. பள்ளிகளில் அல்லது வீட்டிற்கு அருகில் மரங்கள் நட்டு பராமரிப்பது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை நண்பர்களிடையே ஏற்படுத்துவது.